அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள மகளிருக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் அமலுக்கு வந்தது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகளால் கொண்டு செல்லப்பட்டது. இந்த திட்டத்தை பல்வேறு அரசுகளும் விரிவாக்கம் செய்து வருகின்றன. அதன்படி தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்யப்படவும் இருக்கிறது. தவிக அரசு வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகையானது 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தவிக ஆட்சியின் முதல் பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் மற்றும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த அறிவிப்பை சபாநாயகர் பிரபாகர் வெளியிட்டுள்ளார். இதனால் தவிக அரசு சார்பாக தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பை முதல் பட்ஜெட்டிலேயே முதலமைச்சரான விஜய் வெளியிடுவார் என்று மகளிர் மத்தியில் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது. அதே போலவே தவிக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் திட்டம் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் மாணவர்களுக்கான கல்வி கடன் தொடர்பான திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. இதில் ஏதாவது ஒன்றாவது முதல் பட்ஜெட்டிலேயே இடம்பெறும் என்று தவிகவினர் ஆர்வம் காட்டியுள்ளனர். ஒருவேளை போதுமான நிதி இல்லை என்றால் கூட மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து அறிவிப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சரான விஜய் ஆலோசனை நடத்தியிருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்தபின் ஸ்டாலின் முதல் கையெழுத்தாக விடியல் பயணம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே பாணியில் முதல் பட்ஜெட்டிலேயே இந்த திட்டத்தை விஜய் அவர்களும் விரிவாக்கம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் உயர் அதிகாரிகளிடம் நடத்திய ஆலோசனையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து பல கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு உள்ளன. ஆனால் பட்ஜெட்டில் பெண்கள் எதிர்பார்க்கும் இந்த அறிவிப்பு இருக்குமா என்றால் அது கேள்விக்குறியே. அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து அறிவிப்பு கட்டாயம் இடம்பெறும் என்றும் இலவச பேருந்து அறிவிப்பு வேண்டுமானால் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. எனவே இந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதே இப்போதைய அப்டேட்டாக உள்ளது. ஆனாலும் பலரும் மகளிர் உரிமை தொகை வாய்ப்பு மக்களிடையே அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் அத்தகைய திட்டத்தையே அமலுக்கு கொண்டு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல்தான் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பின் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருமா அல்லது பேருந்து பயணம் திட்டம் வருமா என்பது குறித்த விரிவான விளக்கம் தெரியும். நன்றி, வணக்கம்.